அது இல்லாம போன சீசன் ஒரு 450 வேற அடிச்சிருக்காரு. 50 பிளஸ் ஸ்கோர்ஸ். நீங்க பாரு நந்தா, இந்த நீங்க வருஷம் கொஞ்சம் பாரு, ஃபிட்டா வேற நீ இருக்காரு. என்ன என்ன சொன்னாலும் நினைக்கிறீங்க? என்ன சொன்னாலும் ரோஹித் அடிக்க தான் போறோம். சும்மா நீ இப்பெல்லாம் பேசினா 450 மறந்துடாதீங்களா, கெஞ்சினாலும் விட போறது இல்ல. இல்ல இந்த ப்ரோ, சீசன் நீங்க அடிங்க. அடிக்கலைன்னா நான் வேர்ல்டு ஐபிஎல் முடியும் போது தெரியும். இல்ல, இந்த சீசன் அடிக்கலன்னா வேர்ல்டு கப் கிடையாது. அது நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா கடைசியா விளையாண்ட இதெல்லாம் ஒன் டேல ஒழுங்கா பெர்ஃபார்ம் அததான் பண்ணல. சொல்றேன் நானும். இந்த சீசன் ரோஹித் வேர்ல்டு அடிக்க கப் போறாரு. டாப் 10 வர போறாரு. வேர்ல்டு கப்னு இல்ல, மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாட்ல இருக்க மாட்டாரு. அடிப்படி என்ன இலவு காத்துக்கிளி மாதிரி காத்துட்டு இருக்காரு. எப்ப நம்ம வெளியே போட்டுட்டு மெயின் சூப்பர் ஸ்டார் ஆகலான்னு. ரோஹித் சர்மா, டிகாக்கு, இல்ல ரிக்கில் டென்னிஸ், கை, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, வில் ஜாக்சன், ரூதர் போர்டு, நம்மத்தீர் வரலும் பயங்கரமான பேட்டிங் இருக்கு. எல்லாம் எப்படி கலந்து இந்த இடத்துல வந்து செயல்பட போறாங்கிறதான் கேள்வி. மும்பை இந்தியன்ஸ்ல வந்து நம்ம சும்மா சொல்லக்கூடாது. எல்லாம் அவன் ஈகோ, அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஈகோல தான் விளையாட போறாங்க. எவனும் டீமுக்காக விளையாடுற மாதிரி கடைசி 2 வருஷமும் நம்ம பார்க்கல. போன வருஷம் கடைசியில அந்த ஐபிஎல் திருவிழா ஸ்டார்ட் ஆக போகுது. கொஞ்சம் பக்கத்துல நெருங்கிட்டோம். கடைசி 2 டீம் இருக்காங்க. 9வது டீமா இந்த ஓஜி கடப்பாறை என்று அழைக்கப்படும் மும்பை இந்தியன்ஸ். வருஷம் கடப்பாறை தூக்கிட்டு வராங்க. 5 வருஷமா கப்படிச்ச பாட்டை காணோம். இந்த வருஷம் ஆனா இன்னும் கொஞ்சம் டேஞ்சரஸ் சைடா தெரியுது. என்ன இருக்கு டீம்ல, எப்படி ஆட போறாங்க பிளேயிங் 11, ஊருக்கே தெரிஞ்ச பிளேயிங் 11 தான். அதை நாம இப்ப அனலைஸ் பண்ண போறோம். சரி, டிலே பண்ணா வீடியோக்குள்ள போயிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. புதுசா ஜாயின் பட்டன் இருக்கும், மெம்பரா முடிஞ்சா ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 2 ரூமர் கொண்டு வந்திருக்கேன். நீங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவான் பிரபுலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே முதல் ரூம், இந்த டீம்லாம் நீ எதை சொன்னாலுமே சந்தோஷப்படுவேன். 2 ரூமர் கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பும்ரா விஷயம் வந்து ரூமரான்னு தெரியல. ஏன்னா அவர் பெங்களூர்ல இருக்கு அந்த இன்ஜுரிக்கெல்லாம் போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு வர்றது, இல்ல அந்த மாதிரி என்ஓசி வாங்குற இடம்லாம் இருக்கு. அங்க போயிட்டு வந்திருக்காரு பும்ரா. இன்ஜுரி கிடையாது, ஒரு பிராக்டிஸ்க்காகவோ இல்ல சும்மா செக் பண்றதுக்காக போயிட்டு வந்திருக்காருன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இன்னும் கேம்ப்ல ஜாயின் பண்ணல பும்ரா, எம்ஐ கேம்ப்ல. அதனால அது ஒண்ணு. 2வது வந்து கேப்டன்சி சண்டையா ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேப்டன்சி கேட்கற மாதிரி ஒரு ரூமர் பார்த்துட்டு இருந்தேன். அதுவும் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இது 2 ரூமரோட வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஏங்க இதெல்லாம் நடக்கலைன்னா அது மும்பையே கிடையாதுங்க. பும்ரா வந்து இன்ஜுரி ஆகி போறதும், உங்க டீம்ல கேப்டன் பஞ்சாயத்து ஓடுறதும், இதெல்லாம் தாங்க மும்பையே. அப்படின்னா இத போய் ஒரு அது இல்லாம இன்னொன்னு இருக்கு, சொல்ல மறந்துட்டேன். அது இன்னொரு ரூமர் வந்து இது இதுவும் எவ்வளவு உண்மைன்னு தெரியல. இது ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடலையா, வேற கேப்டன் யாருன்னு பாக்குறாங்க. அதுவும் ஒரு இருக்கு. நிறைய வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பரப்பிட்டு இருக்காங்க. அது வந்து போன வருஷம் அந்த லேட் ஓவர் மெயின்டைன் பண்ணதுக்கும் எதுக்கும் ஒரு மேட்ச் பேன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதை இந்த ரூமர் இந்த வருஷம் தூக்கி ஃப்ரெஷ்ஷா அடிச்சுட்டு இருக்காங்க அந்த ரூமரை. சரி, ஓகே, ரூமர்லாம் தாண்டி வச்சுக்கலாச்சு. பங்காளி எல்லாம் ஆரம்பிச்சிட்டானுங்க. அடிங்கடா உட்காந்து வேடிக்கை பார்க்கறோம். அதுதான் இப்போ வந்து சரி, அவ்வளவுதான். ரூமர்லாம் இல்லைன்னா அது பல்தான்ஸே கிடையாது. நம்ம இப்போ வந்து பேட்டிங் பாத்துறோம். பேட்டிங் எப்படி இருக்கு? ரோஹித் சர்மா திருப்பி ஃபிட் ஆகி வந்திருக்காரு. பழைய ரோஹித் சர்மானா அது இல்லாம ரெண்டு சீசனா 400+ ரன் அடிச்சிருக்காரு. 450 பிளஸ் ரன்னும் என்னமோ அடிச்சிருக்காரு 2 சீசன் தொடர்ந்து. இதுக்கு முன்னாடி எதுலயுமே அடிச்சது கிடையாது. அது கேப்டன்சில இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் 450 2 சீசன் அடிச்சிருக்காரு. அது இல்லாம போன சீசன் ஒரு 450 வேற அடிச்சிருக்காரு. 50 பிளஸ் ஸ்கோர்ஸ். நீங்க பாரு நந்தா, இந்த வருஷம் கொஞ்சம் ஃபிட்டா வேற இருக்காரு. என்ன நினைக்கிறீங்க? என்ன சொன்னாலும் ரோஹித் அடிக்க தான் போறோம். சும்மா நீ இப்பெல்லாம் பேசினா 450 மறந்துடாதீங்களா, கெஞ்சினாலும் விட போறது இல்ல. இல்ல ப்ரோ, நீங்க அடிங்க. நான் ஐபிஎல் முடியும் போது தெரியும். இல்ல, இந்த சீசன் அடிக்கலன்னா வேர்ல்டு கப் கிடையாது. அது நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா கடைசியா விளையாண்ட இதெல்லாம் ஒன் டேல ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. அததான் சொல்றேன் நானும். இந்த சீசன் ரோஹித் அடிக்க போறாரு. டாப் 10 வர போறாரு. வேர்ல்டு கப்னு இல்ல, மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாட்ல இருக்க மாட்டாரு. அடிப்படி என்ன இலவு காத்துக்கிளி மாதிரி காத்துட்டு இருக்காரு. எப்ப நம்ம வெளியே போட்டுட்டு மெயின் சூப்பர் ஸ்டார் ஆகலான்னு. அதுக்கெல்லாம் பாலம் இல்ல, அடிக்கிறாரு. ஒரு 4 சீசனுக்கு அடிச்சா 2 சீசனுமே அது எவ்வளவு எஃபெக்டிவா அடிச்சாருங்கிறதான் கேள்வியே. அவர் அடிச்ச ரன்ல வெற்றிக்கு கன்வெர்ட் ஆச்சாங்கிறதுதான் கேள்விக்குறி. அவர் அடிச்ச ரன்லாம் 6 மேட்ச் 7 மேட்ச் அடிச்சாரு. அப்ப மும்பை இந்தியன்ஸ் தோத்துட்டு இருந்துச்சு. கீழே அடிக்காத போது மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சுட்டு இருந்துச்சு. அப்படி கான்ட்ராஸ்டா இருந்துச்சு. அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா மேல நம்ம தோக்குது ஜெயிக்குதுங்கிறதும் குறையெல்லாம் சொல்லக்கூடாது. எங்க தோக்குறாங்கன்னா, போன வருஷம் திலக் வர்மா சொதப்பினாரு. உண்மை சொல்லணும். இந்த ஒரு மேட்ச் வந்து ரிட்டையர் அவுட்லாம் ஆகி வெளியே வர சொல்லிட்டு மிட்டில் சர்னர்லாம் ஆனாரு. எல்ஐஜி மேட்ச் நினைக்கிறேன். ஸ்கை ஃபார்ம்ல இல்ல. போன வருஷம் ஐபிஎல் மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் அவரு.
இப்ப இந்த வருஷம் எப்படி வர போறாருன்னு தெரியல. பேட்டிங் பேர் தான் பார்க்க எல்லாமே சூப்பர் ஸ்டார் பேர் பயங்கரமா இருக்கு. ரோஹித் சர்மா, டிகாக்கு, இல்ல ரிக்கில் டென்னிஸ், கையி, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, வில் ஜாக்ஸ், இல்ல ரூதர்ஃபோர்டு, நம்மந்தீர் வரலும் பயங்கரமான பேட்டிங் இருக்கு. எல்லாம் எப்படி கலந்து இந்த இடத்துல வந்து செயல்பட போறாங்கிறதான் கேள்வி. மும்பை இந்தியன்ஸ்ல வந்து நம்ம சும்மா சொல்லக்கூடாது. எல்லாம் அவன் ஈகோ அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஈகோல தான் விளையாட போறாங்க. எவனும் டீமுக்காக விளையாடுற மாதிரி கடைசி 2 வருஷமும் நம்ம பார்க்கல. போன வருஷம் கடைசியில அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் எல்லாம் கொஞ்சம் பார்த்து இந்த வருஷம் எப்படி இருக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். வின்னிங்ல இருக்கிற டீம்லாம் பார்த்துட்டுனா 6 ஓவருக்கு 70 ரன் போயிடுறாங்க. ஆனால் ரோஹித் சர்மா முன்ன மாதிரி இல்லை. இப்போ ஒன் டேல கூட அதை பண்ணாரு. 17 பாலுக்கு 30 ரன் அடிச்சு கொடுக்குறதெல்லாம் பண்ணாரு. ஆனால் இந்த T20 அப்படி பண்றது இல்லை. டைம் எடுத்துக்கிறாரு. பாலுக்கு பால் இருந்து நீ 400 ரன் அடிச்சுன்னு சொல்றாரு. ஸ்ட்ரைக் ரேட் பார்க்கணும். ஸ்ட்ரைக் ரேட்லாம் ரொம்ப கம்மி. இல்லைண்ணா நீ வேணா ஸ்டாட்ஸ் கூட எடுத்து போயிரு, நான் பொய்யெல்லாம் சொல்ல. அந்த மாதிரி கீழே வரும்போது நீ திலக் வர்மா அடிக்கலன்னு சொல்ற. திலக் வர்மா எனக்கு இதுவே ஒரு பிரச்சனையா இருக்கு. மேலே அடிக்காத போது திலக் வர்மா டைம் எடுத்து ஆடுறதா இல்லை அதிரடியா ஆடுறதா 200க்கு போறதா அந்த மாதிரி பிரச்சனையில ரொம்ப சொதப்பிட்டாரு ப்ரோ. போன வருஷம் திலக் வர்மாவோட ரொம்ப புவரான ஐபிஎல். அதுக்கு போன வருஷம் நல்லா பண்ணாரு. போன வருஷம் ரொம்ப புவரா இருந்துச்சு. இல்ல அதுதான் சொல்றேன். இந்த மாதிரி டீம்லேயே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேப்டன் இன்னும் ஒரு பொறுப்பாக நின்று பேசணும். ஹர்திக் பாண்டியா பேசதான் இவங்க கேட்கறதே இல்லை. அப்புறம் யார்கிட்ட போய் பேசி என்ன பண்றது? அந்த ஒரு சொதப்புள்ளதான் டீம் கொலாப்ஸ் ஆச்சு. இல்ல நான் இன்னொன்னு சொல்றேன். ஹர்திக் பாண்டியாவுக்கு மும்பை இந்தியன்ஸ்ல கரெக்டான பொசிஷன்ல வராறாங்கிறதே கேள்வி. அவர் வந்து ஹர்திக் பாண்டியா நாட்டை பயங்கரமான கிரண் பொலாட் மாதிரி பயங்கரமான ஹிட்ரு கிடையாது. இன்னிங்ஸ்ல கன்சால்டேட் பண்ணி ஆடுறவர். நம்ம ஐபிஎல் இந்திய இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயே பாக்குறோம். நல்லா அவருக்கு ஸ்லாட்ல போட்டு கொடுத்தா ஃபுல் டாஸ் பால் போட்டா 6 அடிப்பாரு. தவிர நல்லா பத்து போடுறவங்க லெக் ஸ்பின்னர் இருக்குல்ல அவர் நல்லா அடிக்க மாட்டாரு. அதுதான் உண்மை. அவர் வந்து ஒரு டாப் ஆர்டர்ல ஒரு குஜராத் டைட்டன்ஸ் என்ன பொசிஷன்ல வந்தாரோ, ஒரு 3rd 4th வந்தாரோ அந்த பொசிஷன்ல வந்து இன்னிங்ஸ் கன்சால்டேட் பண்ணி எடுத்துட்டு போறது ஹர்திக் பாண்டியா குஜராத் டைட்டன்ஸ்ல பழகிட்டாரு. மும்பை இந்தியன்ஸ்ல வந்து ரொம்ப கீழே பயன்படுத்துறதுனால அவரோட ஆட்டம் இங்க காட்ட முடியலையோ, அதனாலேயே அவரோட ஆட்டம் பேட்டிங்ல கொஞ்சம் சங்கர மும்பை இந்தியன்ஸ்ல. இல்ல ஹர்திக் பாண்டியா பிளேஸே அதுதான். ஃபர்ஸ்ட் மும்பைல ஸ்டார்ட் பண்ணும்போதே பொல்லாத ஹர்திக் பாண்டியா பினிஷரா தான் ஆடிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் ஜிடிக்கு போனதுக்கு அப்புறம் ஜிடில டாப் ஆர்டர்ல ஒரு பொசிஷன் ஆடலான்னு இருந்தது. அதனால அவரே செல்ஃப் ப்ரொமோட் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் கேப்டனா இருந்தாரு, செல்ஃபா ப்ரொமோட் பண்ணி அவர் மேல ஆடினாரு, சக்சஸுமே கிடைச்சது. ஆனா திருப்பி நீங்க மும்பைக்கு வரும்போது இங்க உங்களுக்கு டாப் 4 டாப் 5 வரைக்குமே பேட்டிங் இருக்குன்றப்போ நீங்க கீழே தான் ஆடி ஆகணும். ஏன்னா இப்போ அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்க திருப்பி மேல போக முடியாது. ஏன்னா திலக் சூர்யா இருக்காங்க உங்களுக்கு டாப் 4 வரைக்குமே. அதனால உங்களுக்கு மேல நமந்தீர் எல்லாமே இருக்கிறதுனால கீழே அடாப்ட் பண்ணி தான் ஆடி ஆகணும். அதனால இந்த வருஷம் எப்படி கீழே தான் ஆட போறாரு. பினிஷர் ரோலுக்கு முன்னாடி ரோல் பண்ண போறாரு. பினிஷர் சொல்றதுதான் நானும் சொல்றேன். அங்க செல்ஃப் ப்ரோமோட் பண்ண மாதிரி இங்கேயே அவரு தானே கேப்டன். இங்கேயும் அவரே செல்ஃப் ப்ரோமோட் பண்ணி அதுதான் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே. இல்ல அதுதானே பிரச்சனை. இப்போ அதுல செல்ஃப் ப்ரோமோட் பண்ணாங்கன்னா இப்ப அதுல யார் இருந்தா டாப் 3? அதே சாய் சுதர்சன், கில்லு, அதுக்கு கீழே உங்களுக்கு பட்லரா, அதுக்கப்புறம் நீங்க இவர்னா ஓகே. இப்ப இதுல யார் இருக்கா நீங்க பண்ண இல்ல? அப்ப சொல்றேன், அப்ப இருந்த டீம்ல ஆள் கிடையாது. இப்ப சூர்யா இங்க திலக் மாதிரி அவங்க டினை பண்ணிட்டு இவங்க 2 பேர்த்த ஒதுக்கி வச்சுட்டு இவரு ஆட முடியாது. அதனால அந்த இடத்துக்கு அவங்க ஆடுறாங்க. இந்தியாவுக்கும் அதுதான் ஆடுறாங்க. அதனால அப்படி ஆட முடியாது. அந்த டீம்ல இடம் இருந்ததுனால ஆடினாருன்னு தான் நான் பாக்குறேன். அவரோட கேம் போயிருச்சு. அதை நம்ம பேசுறோம். அதானே பேசுறோம். இப்ப ஹிட் போன வருஷம் பண்ணல. அவரு தான் அந்த கேமே வரல. நம்ம முன்னாடி இறங்கலாமா? அவரு இங்க மும்பை இந்தியன்ஸ்ல செல்ஃப் ப்ரோமோட் பண்ணி அவரு 4வது இடத்துல வரலாமே. திலக் வர்மாவை கொஞ்சம் கீழே இறக்கலாமே. இதே டீம் பண்றாரு. இல்ல 4 நான் பாக்கல, 5 வரலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு திலக் சூர்யாக்கு அப்புறம் 5ஆவதா கூட வரலாம். ஏன்னா இதுல மேக்சிமம் சூர்யா நின்றாங்கன்னா சூர்யா முடிச்சு கொடுத்துருவாரு. வில்ஜாக்ஸ் இப்போ கீழே தான் ஆட போறாரு. வில்ஜாக்ஸ் எல்லாம் இப்போ 7வது இடம் தான் ஆட போறாரு. வில்ஜாக்ஸ் வந்து இப்போ இல்ல போன வருஷம் ஓப்பனிங்ல இருந்து 8 ஓவர்ல வில்ஜாக்ஸ் ஆடிட்டாரு. இந்த வருஷம் ஒரு பொசிஷன் இருக்குமா இல்ல அந்த இல்ல இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு கிளியரா ஒரு 7th 6th பொசிஷன் தான் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம இங்கிலாந்து T20ல கீழே தான் பண்ணாரு, பினிஷரா தான் பண்ணாரு. அதனால இங்கேயுமே ஒரு ஸ்லாட் காலியா இருக்கு. இப்போ நீங்க சாண்ட்னர் வில்ஜாக்ஸ் ஆடலாம், இல்ல வில்ஜாக்ஸ் ரூதர்ஃபோர்ட் ஆடலாம், காம்பினேஷன்ஸ் இருக்கு. அதனால கீழே தான் ஆட ட்ரை பண்ணுவாங்க மேக்சிமம். ஆல்ரவுண்டர்ஸ் பக்கம் வருவோம். ஆல்ரவுண்டர்ஸ் யார்? வில்ஜாக் இருக்காரு, கார்பின் போஸ் இருக்காரு, சாண்ட்னர் இருக்காரு, ஷாதுல் தாக்கூர் இருக்காரு. இவங்க தான் மெயின். ஹர்திக் பாண்டியா, சஃப்ரன் ரூதர்ஃபோர்ட். ஓகே, இவங்க இந்த மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. யார் இவங்க மெயின் கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா வில்ஜாக்ஸ். ரெண்டாவது நீங்க
ரூதர்ஃபோர்டு சாண்ட்னரும் எப்படி ஆடுறாங்கன்னு பார்க்கணும், எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கணும். இவங்க வந்து பேட்டிங் ட்ராக்கா இருந்தா ரூதர்ஃபோர்டை யூஸ் பண்றாங்களா? எனக்கு என்ன தோணுது, ஏன்னா இப்போ நிறைய சேனல்ஸ்ல நீங்க நிறைய பக்கம் பாத்தீங்கன்னா ரூதர்ஃபோர்டு ஆடுவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ நீங்க சாண்ட்னர் ஆடிட்டீங்கன்னா ஒரு ஸ்பின் ஆப்ஷனும் கிடைக்கும். ஸ்பின் ஆப்ஷன்லாம் சாதாரணமா கிடையாது, சூப்பரான ஸ்பின்னே போடுவாரு. அது இல்லாம பேட்டிங்குமே இப்போ சூப்பரா ஆடுறாருன்ற பார்க்கும்போது சாண்ட்னரே ஆடுவேன் நான். 2 ஸ்பின்னரா இருந்தா வில் ஜாக்சன் சாண்ட்னர் அப்படியே ஆடிட்டு போயிருவேன் நான். இதுல எனக்கு டவுட்டே கிடையாது. சாண்ட்னர் முன்ன ஆடின மாதிரி பேட்டிங்லாம் இல்லை, சூப்பரா அடித்தர. உனக்கு ஃபினிஷிங் ரோல்லே பார்த்தீங்கன்னா 30 ரன் வேணா அவர் அடிச்சு தராரு, இல்லைன்னா சொல்லவே முடியாது. பயங்கரமா அடிச்சாரு. நம்ம டூரே பார்த்தோம், வேர்ல்டு கப்லயும் பார்த்தோம், பயங்கரமா அடித்தராரு. ரூதர்ஃபோர்டுக்கு நல்ல வேர்ல்டு கப், எக்ஸ்ட்ராடினரி, அதாவது ஹெட்மேக் சொல்ற அளவுக்கு நல்ல வேர்ல்டு கப் கிடையாது, ஹோல்டருக்கு சொல்ற மாதிரி நல்ல வேர்ல்டு கப் கிடையாது. நம்ம ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர் மும்பை இந்தியன்ஸ் யூஸ் பண்ணிடணும். மிச்சில் சாண்ட்னரும் வில் ஜாக்ஸும் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாங்க. அவங்களை எப்படி மேக்ஸிமம் யூஸ் பண்ற முடியுமோ யூஸ் பண்ணா அது மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப நல்லது. மைக் மார்க்கெட் இன்னொரு ஸ்பின்னரை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா ரகு சர்மான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாம அப்படி இல்லைன்னா ஸ்பின் ஆப்ஷன் வேற கிடையாது. மைக் மார்க்கெண்டு, ராகுல் சர்மா இவங்களை விட்டா வேற ஆப்ஷன் கிடையாது. அல்லா ஹசன் ஃபார் ஆடணும்னா யாரோ ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஸ்டன் போல்ட்டையோ உட்கார வைக்கணும், இல்ல ரூதர்ஃபோர்டு இல்ல வில் ஜாக்ஸ் யாரோ ஒருத்தர் உட்கார வைக்கணும், இல்ல மேல ரிக்கில்டன் இல்ல டிகாக் உட்கார வைக்கணும். ஹசன் ஃபார் உள்ள ஆடுவோம்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஹசன் ஃபார்ல நீங்க அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல மிஸ்ட்ரி போகணும் ஒத்துக்கு. இப்ப அவர்லாம் மிஸ்ட்ரி எங்க போட்டு நான் பார்க்கவே இல்லையே. இன்ஜுரிக்கு அப்புறம் வந்தாரு, ஒரு எனக்கு தெரிஞ்சு மேட்சுக்கு 2 விக்கெட் சேர்ந்த மாதிரி எடுத்து நான் பார்க்கல. ரன்னும் பயங்கரமா கொடுக்குறாரு. இல்ல இப்போ நான் ஏதோ ஒரு மேட்ச் ப்ராமினென்ட்டா ஃபர்ஸ்ட்ல இருந்து போவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஏதோ 1-2 மேட்ச் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் ட்ரை பண்ணுவாங்க. யாருக்கு போன வருஷம் இன்ஜுரி ஆடி இருப்பாரு. போன வருஷம் இன்ஜுரி ஆகும் ஸ்ட்ரைட்டாவே ஆடி இருப்பாரு. இந்த வருஷம் ஆமா. இல்ல இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட 2 பேர் டீம் கேக்குறேன். என் தலைவர் சர்துல் தாக்கூரா, தீபக் சேகரன் 2 பேருமே ஆடுவாங்க. 2 பேருமே ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்குவாட்ல 2 பேர் அஸ்வினி குமார் இங்க பேர் இவங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அஸ்வினி குமார் எடுத்தா விக்கெட் டேக்கர்னா சாகுல் தாக்கருக்கு அந்த விக்கெட் டேக்கிங் இது இருக்கு. தீபக் சேகர் பவர் பிளே சூப்பரா போடுவாரு. அஸ்வினி குமார் போடுற மாதிரியே இவனும் போடுவாரு. ஸ்விங் இருக்கு. அதனால நான் எனக்கு போய் இவங்க 2 பேருமே பேட்டிங் இருக்கு. இவங்க மேல இன்னுமே புஷ் பண்ணலாம்னு நான் சொல்றேன். 2 பேருமே பேட்டிங் ஆடுவாங்க. இல்ல இப்ப 2 பேருமே ஆடலாம். நீங்க இன்னொரு சான்ஸ் என்னன்னா, இன்கேஸ் நீங்க வந்து தீபக் சகர் பர்ஃபார்ம் பண்ணலன்னு வைங்க, தீபக் சகர் அப்படியே உட்கார வச்சுட்டு ஒரு ராபின் மின்ஸோ இல்ல வேற பேட்ஸ்மேனோ ஆடிட்டு இம்பாக்ட்ல நீங்க அஸ்வினி குமார் கொண்டு வரலாம். ராபின் மின்ஸ் வந்து போன வருஷம் ரொம்ப சொதப்பிட்டாரு. அது உள்ள ஆடுவாரு. இல்ல ராபின் மின்ஸ் போன வருஷம் என்ன சான்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா அவர் வந்து பேக் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. இன்ஜுரியில் இருக்கும்போது கூட இவங்க தான் பேக் பண்ணி இன்ஜுரிக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி ரெக்கவர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. போன வருஷம் சீசன்ல ஒரு 4-5 மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா மேட்சுமே சுத்தி அவுட் ஆனாரு. ஒரு ஆப்ஷனா வச்சிருக்காங்க. 3 மேட்ச் நம்ம ஆடினாரு. 3 மேட்சும் சுத்தி அவுட் ஆனாரு. 2 மேட்ச் தான் வாய்ப்பு கொடுத்தாங்க. 2 மேட்சும் 3 ரன்னு. 2 மேட்சும் 3 ரன்னு 9 பாலுக்கு. அதுதான் சொல்றேன். போன வருஷம் மும்பையே ஒரு ப்ரெஷர்ல இருந்தாங்க. நம்ம அதை பார்க்கணும். இப்போ கடைசியாக தான் அவங்களுமே ஜெயிச்சு பிளே ஆஃப்ஸ்க்கு போனாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் எல்லாம் தோத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல ராபின் மின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ராபின் மின்ஸ் ரொம்ப நாளா பேர் கேள்விப்பட்டுட்டே இருக்கேன். ஆனா மும்பை மாதிரி ஒரு நல்ல டீம்ல சின்ன யங்ஸ்டர்ஸ்க்குலாம் நல்ல வாய்ப்பு தர டீம்ல அவரால் சோபிக்க முடியலங்கிறது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அதான் பவுலர்ஸ்ல இப்போ பாத்தீங்கன்னா இந்த எப்பயுமே மும்பை வந்து ஒரு டெபு பிளேயர் போவாங்க, சின்ன பிளேயர்ல டொமஸ்டிக்ல இருந்து எடுத்துட்டு வந்து. இந்த வருஷம் நான் போன வருஷம் அஸ்வினி குமாருக்கு போன மாதிரி இந்த வருஷம் அந்த இசார்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவருமே யூபி சேர்ந்தவர்னு நினைக்கிறேன். அவங்க இந்த யூபி பிரீமியர் லீக்ல எல்லாம் நல்லா போட்டிருக்காரு. ஸ்டார்க் மாதிரியே ஒரு ஆக்ஷன் அந்த மாதிரி இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் தான். அவரை யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரகு சர்மா ரொம்ப வருஷமா ஆடுறாரு டொமஸ்டிக்ல. அவருமே இந்த டைம் கொஞ்சம் ஒரு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பெரிய பிரச்சனைனா, ஜஸ்பிரீத் பும்ரா வருவாரா? வந்தாருன்னா நமக்கு ரேட்டிங்ல நம்பர் 1. பும்ராலாம் இன்ஜுரி எல்லாம் கிடையாது. இருங்க பேச விட மாட்டேங்கிறீங்க. இன்ஜுரி ஆகாம வந்துருவாரா? வந்தாருன்னா இந்த ஸ்குவாட் நல்ல ஸ்குவாட். ட்ரெண்ட் போல்ட் இல்ல, நான் என்ன பாக்குறேன்னா, அவரு எதனால போயிருக்காருன்னா, இப்போ வந்து நான் சும்மா 4-5 பேஜ்ல பார்த்ததுனால சொல்றேன். போயிருக்காரு, ஆனா இன்ஜுரி கிடையாது.
ஒரு இப்ப ட்ரைனிங் இல்லைன்னா வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி ஏதோ போவாங்க. இப்போ வேர்ல்டு கப் வேற வருது இல்ல, அதுக்காக ஒரு இதுக்கு சரி, போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. மனசை தேத்திக்கோங்க. பா- நந்தன் சாமி பாப்போம். ஈமி வேண்டிக்கோ, நீ அப்படிதான் இருக்கணும்ட்டு. தம்பி பும்ரா இல்லைனாலும் ஜெயிக்கலாம் தம்பி, தம்பி அமைதியா இருங்க. பும்ரால இருந்து அந்த டீம் பவுலிங் குவாலிஃபிகேஷன் இருக்கு தம்பி ஆகாது, என்கிட்ட. ரொம்ப இப்பெல்லாம் கஷ்டம். பேசக்கூடாது. பும்ரா எல்லாம் ஜெயிச்சிருவீங்க அப்படித்தானே? அப்ப பும்ரா வேண்டாம் விடு. பும்ரா இல்லைன்னா குவாலிஃபிகேஷன் ஆகாது. ப்ரோ, நாங்க ஆகாஷ் மதுவாலு, ஆ. டேனியல் சாம்ஸ் எல்லாம் வச்சு பிளே ஏய், ஆஃப் பண்ணுவாங்க. ஆகாஷ் மெதல் சரியா, நல்லா அமைதியா போட்டான். இருங்க. ஆகாஷ் மெதல் ப்ரோ, நல்லா அதுக்கப்புறம் போட்டான். ராஜஸ்தான் போனாரு, ஏன் போடல? பிராங்கா சொல்லணும்னா வித்தவுட் பும்ரா இந்த டீம் பவுலிங் அட்டாக் இந்த டீமும் ரொம்ப சுமாரான பவுலிங் டீம். நான் அந்த மிச்ச 8 டீமோட இதையும் அதெல்லாம் சேர்த்துடலாம். ஒத்துக்கவே பும்ரா மாட்டேன் இருக்கிறது சத்தியமா. வந்து எக்ஸ்ட்ராடனரி பவுலிங் அட்டாக்கா இருக்கு. சீட் கோடு 4 ஓவர் 4 இருக்கு. ஓவர் ஒண்ணுமே பண்ண எப்பவுமே 4 முடியாது. போட்டு கொடுக்குறாரு. நாம உண்மை ஒத்துரு ட்ரெண்ட் போல்ட் பழைய ட்ரெண்ட் போல்ட் கிடையாது. ஆ. தீபக் சகரும் பழைய தீபக் சகர் கிடையாது. 4 ஓவர் தான் நல்ல ஓவர். அந்த 4 ஓவர் வச்சு மும்பை இந்தியன்ஸ் தப்பிப்பாங்க இந்த வருஷம். பும்ரா இல்ல ஆடினாருன்னா என்னோட என்னோட பிளேயிங் லெவன் சொல்றேன். நீங்க 2 பேருமே இந்த பிளேயிங் இல்ல லெவன்ல அதுக்கு போவீங்க நிமிஷம் நினைக்கிறேன். ஒரு இல்ல சேஞ்ச் இல்ல இருக்காது. ஒரே மாதிரிதான் பிளேயிங்ல இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிடுறேன். தீபக் சகர் எப்படி போடுவாருன்னா தோக்குற மேட்ச் பயங்கரமா போடுவாரு. இந்த செமிஃபைனல் பக்கத்துல போயிடுச்சுன்னா பயங்கரமா எஃபர்ட் போட்டு இன்ஜுரி ஆகி உட்காந்துக்குவாரு. எப்ப நான் விளையாடல நீ விளையாடுங்கன்னு புட்டுட்டு போயிடுவாரு. நீ தீபக் ஜகர்லாம் நம்பி எல்லாம் போனீங்கன்னா உனக்கே தெரியும். போன வருஷமே என்ன பண்ணாருன்னு உனக்கே இல்ல, தெரியும். நான் ஸ்ட்ரைட்டாவே ஷர்துல் தாக்கூர் கூட ஆடுவேன். எனக்கு தெரிஞ்சு தீபக் சேகரை பேக் பண்ணி 10 கோடி வச்சு எடுத்து வச்சிருக்காங்க. அதை கொண்டே ஆக்ஷன்ல போட்டிருந்தா கூட இன்னும் 2 பிளேயர் நல்லா எடுத்துருக்கலாம். அதனால நான் இல்ல ஸ்ட்ரைட்டாவே தாக்கூர் கூட ஆடலாம். ம். இல்ல இன்னொன்னு சொல்றேன். ஹர்திக் பாண்டியா நல்லா கேப்டன்சி பண்ணும். அந்த மும்பை இந்தியன்ஸ்க்கு குஜராத் மேட்ச்லாம் கடைசி ஓவர்ல 18 ரன் 17 ரன் அடிக்கணும். டெத் ஓவர் ப்ராமினெண்டா இந்தியாவுக்கு ஹர்திக் பாண்டியா தான் போறாரு. கொண்டு போய் தீபக் சகாருக்கு 60 டெத் ஓவர் கொடுப்பாங்கடா. அந்த மேட்ச் காலையில இருந்த மேட்ச் தோத்து போனாங்க மும்பை இந்தியன்ஸ். அது மாதிரி கேப்டன்சி யாருமே பண்ணக்கூடாது. ஹர்திக் பாண்டியா எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறதுனால அந்த மேட்ச் சொல்றேன். நல்லா ஞாபகம் இருக்கு. நைட்டு ஒரு 11 மணி பக்கமும் 11:30 பக்கமும் அந்த மேட்ச் உட்காந்து பார்த்ததுனால நான் சொல்றேன். பிளேயிங் 11 பக்கம் போயிடலாம் ப்ரோ. ம். ரோஹித் சர்மா, டி காக்கு, ஸ்கையி, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா. நான் வில்ஜாக்ஸ் தான் ஆடுவேன். நம்மந்தீர், மிச்சில் சாட்னர், தீபக் சகார், ட்ரெண்ட் போல்ட், பும்ரா, இம்பேக்ட் பிளேயரை வந்து மயக் மார்க்கெட்டை ஆடுவேன். ஸ்லாஷ் எனக்கு 2 ஸ்பின்னர் போதும். மயக் மார்க்கெட்டை வேணாம்னா அஸ்வினி குமார் ஆடுவாங்க. அவ்வளவுதான். என்னோட பிளேயிங் 11 இருந்து எந்த சேஞ்சுமே இருக்காது மேக்ஸிமம். ஓகே, நான் என்னோட பிளேயிங் 11 அதே மாதிரி தான். நீ என்ன அஸ்வினி குமார் ஆடுவான்னு சொல்ற, நான் ஷாகுல் தாக்கூர் ஆடுவான்னு சொல்றேன். அவ்வளோதான், பெரிய விஷயம்லாம் இல்லை. லார் தாக்கூர் மறக்கக்கூடாது. அவங்க ட்ரேட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க, சும்மா இல்லை. ஏன்னா சஃப்ரான் ரூதர்ஃபோர்டு ஆடுவாங்களாங்கிறது எனக்கு சாண்ட்னரோட இப்போ அவங்க எந்த அளவு மும்பை பிச்சில் அவரால் ஓவர் போட முடியுமோ அதை பார்த்து எனக்கு நம்ம ஆட வைப்பாங்கன்னு தோணுது. வில் ஜாக்ஸை இவங்க ஸ்பின்னரை கன்சிடர் பண்ணிக்குவாங்க. ஆனால் சாண்ட்னரை பண்ணுவாங்களாங்கிறது, ஏன்னா போன வருஷமே அவரை ஸ்பின்னர் கிடையாதுங்கிறனால போட வச்சாங்களே தவிர அவர் தான் போடணுன்ட்டுலாம் அவங்க பண்ணல. ப்ரோ இந்த வருஷமும் அல்லரசன் மாதிரி தான் ப்ரோ டேக்ஸ் வைப்பா இருக்கும். ரூதர்ஃபோர்டு ஆடணும்னா வில் ஜாக்ஸ் தான் உட்கார வைப்பாங்க. இல்லை, எனக்கு என்னமோ தோணுது அவங்க இப்போ என்ன பண்ண பார்ப்பாங்கன்னா ஃபுல்லாக பேட்டிங் எடுக்கணுங்கிற மாதிரி தான் எனக்கு போவாங்கன்னு தோணுது. ஏன்னா ஸ்பின்னர் எப்படின்னு பேட்டிங் பிச்சா போட போகிறோம். எவன் போட்டாலும் அந்த பாட்டை விக்கெட்டு, ஒரு ஹிட்டர் இன்னும் மிடில் பயங்கரமான இன்னொரு ஹிட்டர் இருந்தால் நமக்கு பரவாயில்லையான்னு தோணும். அதனால செஃப்ரான் ரூதர்ஃபோர்ட் போவாங்கன்னு அந்த ஒரு எஜ்ஜுக்கு நான் தரேன். சாண்ட்னர் பேட்டிங் பண்ணுவார். பட் ஆனால் எனக்கு என்னமோ செஃப்ரான் ரூதர்ஃபோர்ட் இல்லைன்னா பிளான் பண்ணி இவங்க ட்ரேட் பண்ணுங்க அவசியமே கிடையாது. ஒரு ரூதர்ஃபோர்ட் எடுத்துட்டு வரணும்னு இவங்க இருக்க மிடில் ஆர்டருக்கு யாராவது ரூதர்ஃபோர்ட் எடுத்துட்டு வருவாங்களா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு என்னமோ அந்த பிளானோட பாக்குறேன். ஏன்னா நானும் அப்படிதான் பாக்குறேன். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிருக்கேன் ரூதர்ஃபோர்ட் ஆடுவாங்க, ஆனா நல்லா இருக்கும்னு. ஏன்னா இப்போ நீ மும்பை எப்பயுமே பாத்துட்டீங்கன்னா கடந்த 5-6 வருஷம் 7-8 வருஷம் பாத்தீங்கன்னா பெருசா ஸ்பின்ன டாமினண்டா போனதே கிடையாது. பேஸ் பவுலர் தான் நம்பி போவாங்க. 3 பேஸ் பவுலர் எடுத்துட்டு போய் 4ஆவதா ஹர்திக் பாண்டியா அந்த மாதிரி போட்டு கூட பாத்துருக்கோம். அதனால ஒரு ஸ்பின்னர் இன்கேஸ் ஒரு வில் ஜாக்ஸோ இல்ல சாண்டனோ வச்சுக்கிட்டு ஒரு ரூதர்ஃபோர்டு கூட ஆட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சின்ன பிளேயர் இந்த மயங்க் ராவத்னு ஒருத்தர் இருக்காரு, அவருமே நல்லா பேட்டிங் ஆடி அவர் ஸ்கவுட் பண்ணி எடுத்திருக்காங்க. அவரு கூட ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இம்பாக்ட் பிளேயர்ல எனக்கு தெரிஞ்சு தீபக் சகர் கொஞ்சம் நல்லா பண்ணலனா ஷர்துல் எடுக்கலாம். மற்றபடி எனக்கு சேஞ்சஸ்லாம் எதுவும் இல்ல ஸ்குவாட்ல. ரூதர்ஃபோர்ட் ஆடுவாங்கன்னு தோணுது. அவங்க ஓகே, ரேட்டிங் எந்த பிளேஸ்ல முடிப்பாங்க தினேஷ்? இல்ல இந்த ஸ்குவாடுக்கு பிளேயரோட ஈகோ எந்த பிளேயர் இன்ஜுரி ஆகாம நான் சொன்ன பிளேயிங்ல 10-9 கணக்கு வச்சு தான் சொல்லணும். முடிப்பாங்க. டாப் 2ல முடிப்பாங்க. பும்ராக்கு சப்போஸ் பிசிசி என்ஓசி தரலைன்னா பும்ராக்கு ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் நீங்க கணக்கு போட்டு தான் சொல்லணும். எல்லா டீமுக்கும் சொல்றேன்ல, அதே மாதிரி இல்ல இல்ல
இப்ப இது பும்ராக்கு என்ஓசி கொடுத்துட்றாங்க. ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டுக்கு பும்ரா உட்கார வைக்க மாட்டாங்க. அம்பானி கிட்ட பக்கச்சுக்கிற அளவுக்கு பிசிசி ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. கொடுத்துருவாங்க. நம்பர் 2ல முடிப்பாங்க. அதான் சார், நான் ஆல்ரெடி ஒரு பொசிஷன்ல இதுக்கு தான் வச்சிருக்கேன். நம்பர் 1ல முடிப்பாங்க. நம்பர் 1 நம்பர் 2 கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஆனா பிளே ஆஃப் போயிடுவாங்க. ஆனா ரேட்டிங் வந்து 9 தரேன். சரி, ஓகே. நான் வந்துட்டு இந்த டீமுக்கு 8.5 தரேன். நான் பொசிஷன் ஏன்னா வாயில இருக்கிற நான் ஏன் ஒரு 5 பாயிண்ட் வந்து கேப்டன்சி நீங்க சொல்ற பேச்சு கேட்க மாட்டாங்க சொல்லி ஒரு 5 அவர் ஏன் திரும்ப 2வது இடம் விட்டு வச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? சிஎஸ்கே கொடுக்கறது வச்சு 2வது இடம் விட்டு நானும் 1வது பிளேஸ் விட்டு வச்சிருக்கேன், 4th பிளேஸ் விட்டு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பிளேஸ் நானும் எம்ஐக்கு தரேன். வச்சுக்கோ நந்தன். நம்ம பங்காளி நம்ம தரம் யார் தர போறோம்? எங்க பங்காளி பேப்பர்ல நல்ல டீம். பேப்பர்ல நல்ல டீம். ஈசான் பாரு, நீ பழனிக்கே பாக்க பிச்சில் அது 300 அடிக்க போறதா வர மாதிரி போட்டுருந்தாங்க. இல்ல கிளியர் கிடைச்சிருச்சு. நான் தான் சொல்றேன்ல, அவங்க யார் வந்து போட்டாலும் நீ தாரோடு தான் போட்டு வைக்க போற. அதுல எல்லாரும் 270 தான் அடிக்க போறான். ஈசான் மலிங்கா வந்த மட்டும் என்ன வேற என்ன பண்ணி போறான்? அதேதான். அதனால சொன்னேன் எங்க இல்ல, நான் அதே மாதிரிதான் எங்க பங்காளிக்கு ஃபர்ஸ்ட் இடம் தராம வேற யாருக்கு தருவோம். இப்ப ஃபர்ஸ்ட் இடம் கொடுப்போம், கப்பு வரப்போ எந்திரிச்சு போடானா போயிருவாங்க, நாங்க கப் அடிச்சுட்டு போயிருவோம். எங்களுக்கு 6th கப் போடுறோம். நீங்க 10வது போன மாதிரியா? என்னது? இல்ல அதெல்லாம் உங்களுக்கு கப் அடிச்சு எங்க போர் அடிச்சு ஒரு 2 வருஷம் லீவ் விட்டுருந்தோம். இனிமேட்லாம் எங்களுக்கு லீவும் கிடையாது. அது நேத்து தோனி 4 வருஷம் ஒரு லீவ் விட்டீங்க போல. உங்ககிட்ட 2 வருஷம் ரைசிங் பண்ணி ஆடிட்டு இருந்தீங்க. அந்த மாதிரி எல்லாம் பேசினா இப்ப உங்க டீம்ல எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும். அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போறோம். நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இல்ல முடிச்சிருங்க. நம்ம சேனல்ல இந்த 3D வந்து முடிச்சு விட்டுருவீங்க. 2 பேரும் சண்டை போட்டு நீங்க வந்துட்டு வச்சு வீடியோ. ஒரே ஒரு நிமிஷம், நம்ம பங்காளி வீடியோல இது சொன்னாதான் கொஞ்சம் ஹைப்பா இருக்கும். பாத்துக்கோ, எங்க சைடு தோனி 60 வயசு வரையும் ஆடுவானதுக்கே தலைவர் ரெடி ஆயிட்டு இருக்கான். நானும் சொல்றேன் உங்ககிட்ட, தோனி இப்பெல்லாம் ரிட்டையர்ட் அந்த ஐடியாவில கூப்பிட்டு வந்து கேவலமா பண்றீங்களா? ஏன்டா இப்படி பண்றீங்க? அப்ப நீங்க வந்து மும்பைல இருக்க ஆக்ட்ரஸ் எல்லாம் நல்லா சத்தியமா ஒத்துக்க மாட்டேன். 2500 டிக்கெட் வைக்கிறீங்களா? மும்பைல என்ட்ரன்ஸ் ஷோக்கு நான் மும்பைல போய் பாத்துக்கிறேன். உங்க மேட்ச்ல நான் பாக்கலடா. நான் எங்க மேட்ச் நீ பாக்கணும். பித்தலாட்டம் பண்றீங்க. அங்க டிக்கெட் எவ்வளவு விக்குதுன்னு நீ சொல்லணும்ல. உனக்கு நீங்க 500 ரூபாய் ஸ்டார்ட் ஆகுறா. 500 ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது. சரியா? 500 ரூபாய் ஸ்டார்ட் ஆகும்போது நீ வாங்க. லைவ்ல போட்டுக்கலாம். விடுங்க, டிக்கெட் சண்டைல லைவ்ல போட்டுக்கலாம். எம்ஐ vs சிஎஸ்கே போடு. எத்தனை பேர் சண்டை? எம்ஐ vs சிஎஸ்கே எஸ்ஆர்ச்சின்னு போடு. எத்தனை வெள்ளிக்கிழமை அதான் நம்ம பிரச்சனை. வாங்க லைவ் இந்த வாரம் ஆச்சு வாங்க.